சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என்றே இந்த சாயப்பா இந்த அமாவாசை முடிந்த மறுநாள் நரகத்திலிருந்து தப்பித்து வந்திருக்கின்ற ஒரு ஆத்மாவோடு உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன். இந்த ஆத்மா உன் இல்லத்தை நோக்கி வந்ததோடு மட்டுமல்லாமல் உனக்கு மிகப்பெரிய தீங்கை செய்ய நினைத்தது. அதன் வழியிலேயே தடுத்து நிறுத்திய இந்த சாயப்பா என்னோடு இந்த ஆத்மாவை இப்பொழுது அழைத்து வந்திருக்கின்றேன். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும், உன்னோடு நான் உன்னை தொடரும் இந்த நேரமும் அப்பா உனக்கு சொல்லும் விஷயங்களை சற்று என்னவென்று செவி கொடுத்து, இது போன்ற நாட்களில் தீய சக்தியினுடைய நடமாட்டம் உன் வீட்டின் அருகில் இருக்கிறது என்றால் இது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அல்லவா? பொதுவாகவே அமாவாசை நாள் என்பது உன்னுடைய முன்னோர்களினுடைய வருகை உன் வீட்டை தேடி நிச்சயமாக இருக்கும். அந்த நேரத்தில் இதன் அமாவாசை முடிந்த மறுநாள் உன் வீட்டை தேடி வரக்கூடிய ஒரு விஷயம் இப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் நிச்சயமாக இதனை உடனடியாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இந்த சாயப்பா நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி எல்லாவற்றையுமே நீ சரியாக ஒவ்வொன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா உனக்கு சொல்லிக் கொடுக்கும் விஷயங்களை எல்லாம் நீ கவனமாக தெரிந்து கொண்டாலே அது போதும். நான் இருக்கும் இந்த நேரம் இனி ஒவ்வொன்றையுமே நீ எப்பொழுதுமே முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பா உனக்காக சொல்ல நினைக்கின்ற விஷயங்களை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. தெய்வத்தின் கரத்தை பற்றி தன் கஷ்டங்களை எல்லாமும் மறந்து போயிருக்கும் என் குழந்தையே, மீண்டும் உன்னை தேடி ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் உடனடியாக அதனை என்னவென்று நாம் கவனிக்கத்தானே வேண்டும். அமாவாசை முடிந்த மறுநாளில் நாம் நல்ல விஷயத்திற்காக நம்மை தயார்படுத்தி கொண்டிருக்கும் இந்த நேரம் தீய விஷயம் ஒன்று நம்மை தேடி வருகிறது என்றால் உடனடியாக இதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் எவ்வளவுதான் சிலரோடு நீ உரிமையோடு பழகி கொண்டிருந்தாலும், எவ்வளவுதான் அன்போடு சிலரோடு நீ பழகி கொண்டிருந்தாலும் நிச்சயமாக சில நேரங்களில் நீ யாரோ நான் யாரோ என்று உணர வைத்துவிடும். இந்த உறவுகளுக்கு மத்தியில் போராட்ட களமாகத்தான் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்ட களத்தில் நின்று ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து இந்த வாழ்க்கை என் குழந்தைக்கு சலித்து போய் கொண்டிருக்கிறது. இனி நாம் என்ன செய்ய போகிறோம் என்று நாம் யோசிக்கும் நேரங்களில் எல்லாம் இந்த வாழ்க்கை ஒவ்வொரு விதமான மன புரிதலையும் உனக்கு கொடுத்திருக்கிறது. எப்படியாவது நாம் வாழ்ந்துத்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு உணர்வை என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக தந்திருக்கிறது. என்னவென்றும் ஏதுவென்றும் இனி எதையுமே நீ உணர்ந்து கொள்ளும் இந்த நேரம் முழுக்க உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையுமே நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா என்ற தெய்வம் உன்னோடு இருக்கும்போது நீ எந்த இடத்திலும் கலங்கி நிற்கக்கூடாது. எந்த தருணத்திலும் எதையும் நினைத்து என் குழந்தை நீ வருந்தக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு என்று ஒவ்வொன்றையுமே சரியாக சொல்லும். இந்த சாயப்பா இருக்கும்பொழுது அத்தனை விஷயங்களையும் நினைத்த நேரத்தில் நினைத்தது போல உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும். அப்பா இப்பொழுது வருகின்ற இது போன்ற பிரச்சனைகளை எல்லாம் என்னவென்று உனக்கு சொல்லத்தானே வேண்டும். எதுவென்று உனக்கு நான் உணரத்தானே வேண்டும். சாயப்பா நான் இருக்கும்பொழுது நீ கலங்கி விடுவதில் நியாயமில்லை. இந்த அப்பா நான் இருக்கும்பொழுது நீ எதிலும் கண்ணீர் சிந்த வேண்டியது அவசியமில்லை. சுற்றி வரும் தீமைகளை எல்லாமும் புரிந்து கொண்டால் இப்போது உடன் வருகின்ற நன்மைகள் எல்லாமும் உன் கண் முன்னாலேயே உனக்கு தெரிய வந்து தீய ஆத்மாக்கள் உன் வீட்டை தேடி வருவதற்கு என்ன காரணம், உண்மையாகவே இந்த ஆத்மாவினுடைய நோக்கம் என்ன என்பதனையெல்லாம் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உடன் இருக்கும் நேரமும் இந்த காலமும் இனி உன்னை எப்பொழுதுமே நன்மதிப்போடு சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதே. ஆத்மாக்களினுடைய அன்பு என்பது நல்ல அன்பாக நமக்கு கிடைக்க வேண்டும். ஆனால் ஒரு தீய ஆத்மா ஒரு தீய செயலை செய்வதற்கு உன் இல்லம் தேடி வேகமாக வந்து கொண்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக இதை உடனடியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆத்மாவினுடைய நோக்கத்தை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா அழைத்து வருகின்ற இந்த நேரம் அப்பா நிச்சயமாக உனக்கு எந்த தீங்கும் நேராமல் தடுத்து நிறுத்தி விடுவேன். ஆனால் சுற்றி நடந்துவிட்ட சில விஷயங்களை எல்லாமும் நீ உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். உன்னை தேடி வரும் பல விஷயங்களை எல்லாம் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் முழுமையிலும் நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாமும் நீ தெளிவுபட உணர்ந்து கொண்டாயானால் இனி வரும் நாட்களில் இது போன்ற ஆபத்துக்கள் நம்மை நெருங்கும் போது நம்மால் இதிலிருந்து நம்மை காத்துவிட முடியும். இதிலிருந்து நம்மை நிச்சயமாக என்னவென்று வெளிக்கொண்டு வந்து விட முடியும்.
அமாவாசை நாட்களில் குழந்தை சற்று உஷாராகவே இருந்து கொண்டிருப்பாய் அல்லவா? அதனால்தான் அப்பா உனக்கு இதை சொல்கின்றேன். என் குழந்தையே, பொதுவாகவே நரகத்திற்கு ஒரு ஆத்மா செல்கிறது என்றால் அதற்கு என்ன காரணம்? இங்கு வாழ்கின்ற நாளில் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற நாட்களில் தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு அதிகமான கெடுதல் நினைத்ததுதான் ஒரு காரணமாக இருக்க முடியும் அல்லவா? அல்லது இந்த உலகத்தில் நல்லவர்களாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒருவருக்கு அதிகப்படியான கண்ணீரை சிந்த வைத்திருக்கலாம். அவர்கள் மனம் நொந்து இவர்களுக்கு நிச்சயமாக மிகுந்த வருத்தத்தை கொடுத்திருக்கலாம். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் என்னவென்றும் ஏதுவென்றும் யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம், இப்படிப்பட்ட தீமைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கை நடப்பதை நீ புரிந்து கொண்டாய் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். ஒவ்வொரு நன்மையிலும் ஒரு தீமை வருவதையும் நீ கண்டு கொள்கிறாய் அல்லவா? நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை எல்லாம் என் குழந்தை நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்கிறாய் அல்லவா? இனி என்ன நடக்கும் என்பதை அப்பா சொல்கிறேன். இப்படி இருக்கும் நாட்களில் கெடுதல் செய்த ஒரு ஆத்மா இங்கிருந்து சென்று தனக்கான தண்டனையை அனுபவித்த பிறகும் அது இன்னமும் திருந்தவில்லை என்றால் இவர்களுக்கு ஒரு பாடத்தை கொடுக்க வேண்டிய நேரம் இது என்பதுதானே உண்மை. இதற்கு மேலும் இவர்களை விட்டு வைக்க கூடாது என்பதுதான் உண்மை. அதாவது செய்த தவறுக்கான தண்டனையின் போதை மீண்டும் தவறு செய்கிறார்கள் என்றால் இவர்கள் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் திருந்திவிட மாட்டார்கள். இவர்களை சுற்றி எத்தனை விஷயங்கள் நடந்தாலும் இவர்கள் ஒருபொழுதும் தன்னை திருத்திக் கொள்ள மாட்டார்கள். நடப்பதையெல்லாம் என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் போல என் குழந்தை சாயப்பா உனக்கு சொல்லும் இந்த விஷயங்கள் கொண்டு உன் வாழ்க்கையில் நீ உன்னை நிச்சயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் இரக்கப்படுவதும் தனக்கு கெடுதல் செய்தவர்களுக்கு கூட நல்லது செய்ய நினைப்பதும் தானே உன்னுடைய எண்ணம். ஆனால் உன்னுடைய எண்ணத்திற்கு இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உனக்கு புரிகிறதா? மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கவும் சோதனைகளை கொடுக்கவும் இவர்கள் முயற்சி செய்தார்கள். இதன் பலனாக இவர்களுக்கு தண்டனைகளும் கொடுக்கப்பட்டதல்லவா? அப்படி உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் நான் சொல்வதையெல்லாம் நீ ஒவ்வொன்றாக முழுக்க முழுக்க சரியாக நீ புரிந்து கொண்டாலே அது போகும். நான் இருக்கும் இந்த நேரம், இந்த காலமும், இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் என் குழந்தைக்கென சரியாக மாற்றி கொடுப்பதை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். என் குழந்தைக்கு இந்த அப்பா சொல்ல நினைக்கின்ற விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக என்னவென்று தெரிந்து நான் இருக்கும் இந்த நேரம், இந்த அப்பா உன்னை தொடரும் இந்த நேரம் இனி உன்னோடு நின்று உன்னை மேன்மைப்படுத்துவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். அது ஆத்மாவாக இருந்தாலும் எந்த சக்தியாக இருந்தாலும் சரி, கெடுதலை தான் செய்ய வருகிறது என்றால் ஒருபொழுதும் அவர்களை நாம் விட்டுவிட முடியாது. ஒருபொழுதும் அவர்களை இந்த வாழ்க்கையில் நாம் நம்பி விடவும் கூடாது என்பதை முதலில் நீ புரிந்து கொள். என் அன்பு குழந்தையே, சாயப்பா ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று நான் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறேன். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கே என்று சரியாக செய்து சொல்லி கொண்டிருக்கின்றேன். அப்பா நான் இருக்கும்போது இனி என் குழந்தை நீ எதற்குமே கலங்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் எதையாவது யோசித்து எதையாவது சிந்தித்து கண்ணீர் சிந்தக்கூடாது. நமக்கு தீங்கு செய்ய நினைத்தவர்கள் யாரும் இங்கு நல்லவர்கள் இல்லை அல்லவா? நல்லவர்களாக இருந்திருந்தால் உனக்கு தீங்கு செய்ய அவர்கள் நினைத்திருப்பார்களா? நிச்சயமாக ஒரு முறைக்கு பல முறை அவர்கள் யோசித்திருப்பார்கள். ஒரு முறைக்கு 1000 முறை நிச்சயமாக அவர்கள் என்னவென்றும் ஏதுவென்றும் சிந்தித்திருப்பார்கள். ஒவ்வொரு நாளிலும் நாம் விரும்பும் இந்த விஷயங்களோடு நாம் எப்படியாவது ஒவ்வொரு விஷயங்களையும் கடந்து வந்து விட்டால் போதும் என்று என்கின்ற இந்த நேரம் மேலும் நமக்கு சோதனைகளும் துன்பங்களும் இருக்கிறது என்றால் நிச்சயமாக இதிலிருந்து நாம் மீண்டு வரத்தான் வேண்டும். இதிலிருந்து நாம் நிச்சயமாக வெளியே வரத்தான் வேண்டும். இந்த ஆத்மாவினுடைய மனநிலையானது திருந்தியதோடு மட்டுமல்லாமல் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்க துணிந்து விட்டது. இப்படி இது போன்ற ஒரு ஆத்மா உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் நிச்சயமாக இது போன்ற விஷயங்களை எல்லாம் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையுமே நீ என்னவென்று ஏதுவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா நான் இருக்கின்றேன், இந்த அப்பா நான் சொல்வது எல்லாம் உண்மை. இது எப்படி சாத்தியமாகும்? ஆத்மா வந்ததாம், பேசியதாம், மன்னிப்பு கேட்க நினைத்ததாம், இதையெல்லாம் நாம் எப்படி நம்புவது என்று நீ கேட்கலாம். நம்புவதும் நம்பாமல் விட்டு போவதும் உன்னுடைய இஷ்டம். ஆனால் உண்மையில் உன் மனதை நோகடித்த ஒருவர் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார். அவர் நரகத்தில் தான் தங்கி இருக்கிறார். ஆனால் உண்மையாகவே உனக்கு செய்த துரோகத்திற்காக வருந்தி உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்பதற்காக அமாவாசை நாளில் உன் வீட்டு வாசலுக்கு வந்து செல்வது உண்மை. இதை நீ நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி அதற்குமே உன்னுடைய இஷ்டம். என்ன நடக்கிறதோ அதை புரிந்து கொண்டு இந்த அப்பா உன்னிடத்தில் நான் சொல்லிவிட்டேன். அது நரகத்திலிருந்து தப்பி வந்த உன்னிடத்தில் ஒரு மன்னிப்பை கேட்பதற்காக ஓடி ஓடி வருகிறார்கள். உண்மையாகவே நரகத்திலிருந்து ஏற்கனவே கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடியவர்கள் அங்கிருந்து தப்பி வந்து மேலும் மேலும் கஷ்டங்களைத்தான் அனுபவிக்கிறார்கள். இது அவர்களுக்கு நடக்கக்கூடாது என்றால் நான் மன்னித்து விட்டேன் என்ற ஒரு பதிவை இன்று நீ
இந்த அப்பாவிற்கு கொடுக்க வேண்டும். யாருக்கு என்னவென்று எல்லாமும் தேவையில்லை. நீ மன்னித்து விட்டேன் என்று சொன்னால் மட்டும் போதும். நிச்சயமாக அந்த ஆத்மாவும் சாந்தி அடைந்துவிடும். அதே நேரம் சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கு இவர்களை தாண்டி என்ன நடக்கிறது என்பது தெரிய தொடங்கிவிடும். இவர்களை தாண்டி உன் வாழ்க்கை நடக்கக்கூடிய பல விஷயங்களில் உண்மைகளும் உனக்கு என்னவென்று தெரிந்துவிடும் என்பதை மறக்காதே. சாய் அப்பா இருக்கும்போது இனி எதற்குமே கலங்க வேண்டாம். அப்பா இருக்கும்போது இனி எதற்குமே பதற வேண்டாம். நல்லது நடக்கும் என் குழந்தைக்கு. இந்த சாய் அப்பா சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் இருக்கும் உண்மைகள் நிச்சயமாக உனக்கான ஒன்றையும் தேடிக்கொண்டு வந்து உன்னிடம் ஒப்படைக்கும் என்பதை மறக்காதே. எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.